ம். பொதுவா நாம ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு போறோம்னு வைங்க, அங்க நமக்கு ஒரு நிச்சயத்தன்மை வேணும்னு நம்ம மூளை எப்பவுமே எதிர்பார்க்கும். கண்டிப்பா. அதாவது பிரச்சனை எங்க இருக்கு, அதுக்கு என்ன தீர்வுங்கிறது அந்த எக்ஸ்ரேல ரொம்ப தெளிவா கண் முன்னாடி தெரியணும்னு நினைப்போம். ஆமா, ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம், அதுல ஒரு வெள்ளைக்கோடு தெரியுது. டாக்டர் அத காட்டி, பாருங்க இங்க தான் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்வார். அது ஒரு கச்சிதமான கணிதம் மாதிரி இல்லையா? உண்மைதான். ஆனா எல்லா மருத்துவ குறிப்புகளும் அந்த மாதிரி கச்சிதமா அமையாது. எக்ஸாக்ட்லி. இந்த வயோதிகம், குறிப்பா 50 வயசுக்கு மேல புற்றுநோய் வராம தடுக்கிறதுங்கிற விஷயத்துக்குள்ள நுழையும் போது இந்த எக்ஸ்ரே இயந்திரம் வேலை செய்யாத மாதிரி ஒரு ஃபீல் வருது. ம். ஏன்னா புற்றுநோய் தடுப்புங்கிறது ஒரு தெளிவான புள்ளி கிடையாது. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான சில தரவுகளை பத்தி பேச போறோம். ஆமா. குறிப்பா டாக்டர் வில்லியம் லீ அவரோட புகழ்பெற்ற மருத்துவ ஆய்வுகள், அப்புறம் அமெரிக்க புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனத்தோட டேட்டா. இது கூடவே மூளைக்கும் தூக்கத்துக்குள்ள தொடர்பு பத்தி டாக்டர் கார்லிரா வே செஞ்ச ரிசர்ச் பேப்பர்ஸ். இதை எல்லாம் ஒன்னா வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன விஷயம் அது? கேன்சரை தடுக்கணும்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மாத்திரை சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. நம்ம அன்றாட வாழ்க்கையில செய்யற மிகச் சிறிய மாற்றங்களே போதும்னு இந்த ஆய்வுகள் சொல்லுது. அதுதான் இதுல இருக்கிற உண்மையான ஆச்சரியமே. புற்றுநோய் வந்த பிறகு கொடுக்கப்படுற ட்ரீட்மெண்ட்டுக்கு நாம கொடுக்கிற முக்கியத்துவத்தை அது வராம தடுக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு நாம கொடுக்கறதே இல்ல. கரெக்ட். நீங்க சொன்ன அந்த ஆய்வுகள் எல்லாமே ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா சுட்டி காட்டுது. நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு வளர்ச்சிதை மாற்ற கவசம், அதாவது ஒரு மெட்டபாலிக் ஷீல்டு இருக்கு. அது எப்படி ஆக்டிவேட் பண்றதுங்கிறது தான் இங்க விஷயமே. சரி, அந்த கவசத்தை எப்படி உருவாக்குறதுன்னு காலை நேரத்திலேருந்தே ஆரம்பிக்கலாம். ஒரு நாள் காலையில நாம எழுந்திருச்சதும் செய்யற முதல் வேலை என்னவா இருக்கும்? பொதுவா காஃபி குடிப்போம். ஆமா, இல்லனா மொபைல் போன் எடுத்து நோண்டுவோம். ஆனா இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ்ல காலையில எழுந்ததும் வேலையா 16லேருந்து 20 அவுன்ஸ் சாதாரண தண்ணிய குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, வெறும் தண்ணி. எனக்கு இது கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருக்கு. வெறும் தண்ணி குடிக்கிறது எப்படி ஒரு கேன்சர் தடுப்பு நடவடிக்கையா இருக்க முடியும்? இது ரொம்ப சாதாரணமா தெரியலையா? ரொம்ப சாதாரணமா தான் தெரியும். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பயாலஜி வேலை செய்யுது. பொதுவா 55 வயசுக்கு மேல மனிதர்களோட மூளையில தாகத்தை உணரும் திறன் குறைஞ்சிடும். ஓ, இன்டரோசெப்டிவ் தர்ஸ்ட் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்வாங்களே, அதானா? எக்ஸாக்ட்லி. அதாவது உங்க உடம்புக்கு தண்ணி தேவைப்பட்டாலும், எனக்கு தாகமா இருக்கு உடனே தண்ணி குடு அப்படின்னு உங்க மூளை சிக்னல் அனுப்பாது. இதனாலேயே நிறைய பேர் தங்களுக்கு தெரியாமலேயே நாள்பட்ட நீர்ச்சத்து குறைபாட்டோட இருப்பாங்க. அப்போ தாகம் எடுக்கலேனாலும் உடம்புக்கு தண்ணி தேவைப்படுது. சரி, ஆனா இந்த நீர்ச்சத்து குறைபாட்டுக்கும் புற்றுநோய்க்கும் என்ன சம்பந்தம்? நம்ம உடம்புல கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு நிணநீர் மண்டலம், அதாவது லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த சிஸ்டம் வழியா தான் நம்ம உடம்புல சாக போற செல்கள், சிதைஞ்சு போன டிஎன்ஏகள், செல்லுலார் குப்பைகள் எல்லாமே வெளியேறும். ஆனா இந்த நிணநீர் மண்டலம் வேலை செய்யணும்னா அதுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியம். ஓஹோ. உடம்புல தண்ணி குறையும் போது இந்த குப்பைகள் எல்லாம் வெளியேற முடியாம அங்கங்கே வீக்கமா தேங்கிடும். அதுதான் ஆபத்து. ஒரு நிமிஷம், இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? ஒரு பெரிய ஃபேக்டரியில கழிவுகளை வெளியேத்துறதுக்கு நிறைய பைப்லைன் வச்சிருக்காங்க. ஆனா அந்த பைப்ல தண்ணியே போகலன்னா என்ன ஆகும்? அந்த கழிவுகள் எல்லாம் பைப்லயே அடைச்சிக்கும். ஆமா, அது மாதிரியான ஒரு நிலைமை தானே நம்ம உடம்புக்குள்ளயும் நடக்குது. அதேதான். அந்த மாதிரி கழிவுகள் தேங்கும்போது உடம்புல ஒரு விதமான நாள்பட்ட வீக்கம் உருவாகும். இந்த வீக்கம் தான் புற்றுநோய் செல்கள் உருவாவதற்கான முதல் உரமே. ரொம்ப தெளிவா புரியுது. அது மட்டும் இல்லாம 65 வயசுக்கு மேல நம்ம செல்களுக்கு ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற சுய சுத்திகரிப்பு திறன் 30% வரைக்கும் குறைஞ்சிடும். ஆட்டோஃபேஜிங்கிறது செல்கள் தங்களுக்குள்ளே இருக்கிற பழுதான பாகங்களை தாங்களே சாப்பிட்டு அழிச்சுக்கிற ஒரு சிஸ்டம். செல்கள் தங்களை தாங்களே சுத்தப்படுத்திக்கிற ஒரு மெக்கானிசம். வாவ். ஆனா காலையில தண்ணி குடிக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? தண்ணி எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணி விடுது? ராத்திரி முழுக்க நம்ம உடம்பு தண்ணி இல்லாம ஒரு வித வறட்சியான நிலையில இருக்கும் இல்லையா? காலையில எழுந்ததும் மொத்தமா ஒரு பெரிய கிளாஸ் தண்ணி குடிக்கும்போது அது அந்த நிணநீர் மண்டலத்துக்கு ஒரு ஃப்ளஷ் மாதிரி வேலை செய்யுது. ஒரு பவர் வாஷ் மாதிரி. ஆமா, அது மட்டும் இல்ல, தண்ணி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்க நடந்தீங்கன்னா அது இன்னும் அற்புதம். நடக்கிறதுனால என்ன ஆகும்? ஏன்னா நிணநீர் மண்டலத்துக்குன்னு தனியா இதயா மாதிரி எந்த பம்ப் சிஸ்டமும் கிடையாது. நீங்க நடக்கும்போது உங்க தசைகள் சுருங்கி விரியுது பாத்தீங்களா? அதுதான் அந்த நிணநீர் மண்டலத்தை பம்ப் பண்ணி கழிவுகளை 40% வேகமா வெளியேத்துது. இது நிஜமாவே சுவாரஸ்யமான தகவல். வெறும் தண்ணி குடிக்கிறதும் ஒரு 10 நிமிஷம் நடக்கிறதும் உடம்புக்குள்ள இவ்ளோ பெரிய கிளீனிங் ப்ராசஸ பண்ணுதா? கண்டிப்பா. சரி, இப்போ குழாய்களை சுத்தம் பண்ணியாச்சு.
ஆனா அந்த குழாய்க்குள்ள, அதாவது நம்ம குடலுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அடுத்தபடியா நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து தான் கவசம் உருவாகுதுன்னு ரிசர்ச் சொல்லுது. ம் குறிப்பா வயசாகும்போது நம்ம குடல்ல நிறைய மாற்றங்கள் நடக்குது இல்லையா? ஆமா. குறிப்பா 60 வயசுக்கு மேல நம்ம குடலோட சுவர்கள் லேசாக மெலிய ஆரம்பிக்கும். இத லீக்கி கட் அப்படின்னு சொல்லுவாங்க. லீக்கி கட். ஆமா. குடல் சுவருங்கிறது ஒரு காஃபி ஃபில்டர் மாதிரி. தேவையான சத்துக்களை மட்டும்தான் ரத்தத்துல கலக்க விடணும். ஆனா அந்த ஃபில்டர்ல ஓட்டை விழுந்துட்டா என்ன ஆகும்? குடல்ல இருக்கிற கெட்ட பாக்டீரியாக்கள், நச்சுக்கள் எல்லாமே நேரடியா ரத்தத்துல கலந்துரும். கட்டாயமா. அப்படி நச்சுகள் ரத்தத்துல கலக்கும்போது அது உடல் முழுக்க வீக்கத்தை ஏற்படுத்துது. இத தடுக்கணும்னா அந்த ஃபில்டரை நாம சரி பண்ணணும். எப்படி சரி பண்றது? அதுக்கு குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களோட எண்ணிக்கையை நம்ம அதிகரிக்கணும். இதுக்கு தான் புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள், அதாவது ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் ரொம்ப அவசியம்னு ஆய்வுகள் வலியுறுத்துது. புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள்னா நம்ம ஊர்ல வழக்கமா சாப்பிடுற தயிர், மோர், பழைய சாதம் அந்த மாதிரி உணவுகள் தானா? இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? தயிர், கெஃபீர், கிம்ச்சி, சவுர்கிராட், கொம்புச்சா இதெல்லாமே இதுக்கு சிறந்த உதாரணங்கள். இந்த உணவுகள்ல கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் உயிருடன் இருக்கும். ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. நீங்க இத சாப்பிடும்போது அந்த நல்ல பாக்டீரியாக்கள் உங்க குடலுக்குள்ள போய் ஒரு ராணுவ மாதிரி கேம்ப் போட்டு உட்கார்ந்துரும். ஓகே, அந்த பாக்டீரியாக்கள் குடலுக்குள்ள போயிடுச்சு. ஆனா அது எப்படி புற்றுநோயை தடுக்கும்? இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற கனெக்ஷன் எனக்கு இன்னும் பிடிபடல. சொல்றேன். குடல்ல இருக்கிற பாக்டீரியாக்கும் உடம்புல எங்கேயோ வரப்போற கேன்சருக்கும் என்ன சம்பந்தம்? இங்க தான் பயாலஜி ரொம்ப நுட்பமா வேலை செய்யுது. இந்த நல்ல பாக்டீரியாக்களுக்கு சாப்பாடு வேணும் இல்லையா? நாம சாப்பிடுற பூண்டு, வெங்காயம் மாதிரி உணவுகள்ல இருக்கிற நார்ச்சத்துக்கள் தான் அதுங்களுக்கு சாப்பாடு. அதாவது ப்ரீபயோட்டிக்ஸ். எக்ஸாக்ட்லி. அந்த நார்ச்சத்தை இந்த பாக்டீரியாக்கள் சாப்பிட்டு செரிமானம் செய்யும்போது ஒரு வேதிப்பொருளை வெளியிடுது. அதுக்கு பேரு பியூட்ரேட். இது ஒரு ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட். இந்த பியூட்ரேட் தான் இங்க ஹீரோ. பியூட்ரேட். சரி, இது என்ன பண்ணும்? இந்த பியூட்ரேட் குடல்ல இருந்து ரத்தத்துல கலந்து உடம்பு முழுக்க பயணம் செய்யும். ஒருவேளை உங்க உடம்புல எங்கேயாவது ஒரு இடத்துல புற்றுநோய் செல்கள் உருவாக்கிட்டு இருக்குன்னு வைங்க, அந்த கட்டியோட நுண் சூழலுக்குள்ள, அதாவது டியூமர் மைக்ரோ என்விரான்மெண்ட்டுக்குள்ள இந்த பியூட்ரேட் ஊடுருவி போகும். அங்க போய் அந்த புற்றுநோய் செல்களை அபாப்டோசிஸ் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளும். அபாப்டோசிஸ்னா என்ன? அபாப்டோசிஸ்னா செல் தன்னைத்தானே அழிச்சிக்கிற ஒரு ப்ரோக்ராம். ஒரு செல் சூசைட் மாதிரி வச்சுக்கலாமே. ஒரு நிமிஷம், இது உண்மையிலே நம்ப முடியாத மாதிரி இருக்கு. நான் சாப்பிட்ற நார்ச்சத்து உணவை என் குடல்ல இருக்கிற பாக்டீரியா சாப்பிட்டு ஒரு வேதிப்பொருளை உருவாக்குது. ஆமா. அந்த வேதிப்பொருள் ரத்தத்துல கலந்து எங்கேயோ ஒளிஞ்சிருக்க புற்றுநோய் செல்லுகிட்ட போய் உன்னை நீயே அழிச்சுக்கோ அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுக்குதா? 100க்கு 100 உண்மை. இது ஒரு கமாண்டோ ஆபரேஷன் மாதிரி வேலை செய்யுது. அதனால தான் வெறும் நல்ல பாக்டீரியாக்களை மட்டும் அனுப்புனா பத்தாது. அதுக்கு உணவான நார்ச்சத்துக்களையும் நாம சேர்த்தே சாப்பிடணும். அப்போதான் இந்த பியூட்டிரேட் அதிகமா உற்பத்தி ஆகும். வாவ்! குடல்ல இருக்கிற பாக்டீரியாக்கள் நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு பார்மசியை நடத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பா அப்படி சொல்லலாம். சரி, குடல் பாக்டீரியாக்கள் நம்மள பாதுகாக்குது. ஆனா ஒருவேளை இதையெல்லாம் தாண்டி சில நச்சுகள் நம்ம செல்களுக்குள்ள நுழைஞ்சிட்டா என்ன பண்றது? அதுக்கு தான் அந்த மாஸ்டர் ஸ்விட்சை பத்தி தரவுகள்ல சொல்லிருக்காங்களா? ஆமா, அது ரொம்ப முக்கியமான பகுதி. ப்ராக்கோலி முளைகள் சாப்பிட்டா கேன்சர் வராதுன்னு ஒரு தகவல் இருக்கே, அது உண்மையா? ஒரு காய்கறி எப்படி கேன்சரை தடுக்கும்? அது ப்ராக்கோலியோட மாயாஜாலம் கிடையாது. அதுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறு செய்யற வேலை. அதுக்கு பேரு சல்ஃபோரஃபேன். சல்ஃபோரஃபேன். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் NRF2 அப்படின்னு ஒரு புரதம் இருக்கு. இத ஒரு மாஸ்டர் ஸ்விட்ச்னு சொல்லலாம். சாதாரணமா இது ஆஃப் ஆகியே தான் இருக்கும். ஆனா உடம்புக்குள்ள நிறைய நச்சுகள் சேரும்போதோ அல்லது வயசாகும் போதோ இந்த ஸ்விட்ச் ஆன் ஆகணும். ஆனா 60 வயசுக்கு மேல இது அவ்வளவு சீக்கிரம் ஆன் ஆகாது. அந்த ஸ்விட்ச் ஆன் ஆனா செல்லுக்குள்ள என்ன நடக்கும்? அந்த NRF2 ஸ்விட்ச் ஆன் ஆனதும் அது நேரா செல்லுக்குள்ள இருக்கிற DNA கிட்ட போய் உடம்புல நச்சுக்கள் அதிகமாயிடுச்சு, உடனே ஆன்டி ஆக்சிடென்ட்களை உற்பத்தி பண்ணு அப்படின்னு கட்டளையிடும். ஓஹோ, நம்ம உடம்பே தனக்கான மருந்த ரெடி பண்ணிக்குது. ஆமா. இதனால செல் தன்னைத்தானே பாதுகாத்துக்க ஒரு கவசத்தை உருவாக்குது. ப்ரோக்கோலி முளைகள்ல இருக்கிற இந்த சல்ஃபோரஃபேன் நேரா போய் அந்த NRF2 ஸ்விட்சை தட்டி எழுப்பி விட்டுடும். இது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு சின்ன நடைமுறை சந்தேகம். சொல்லுங்க. புரோக்கோலியை யாரும் அப்படியே பச்சையா கடிச்சு சாப்பிட மாட்டோம். அதை அடுப்புல வச்சு நல்லா வேக வச்சு தான் சாப்பிடுவோம். அப்படி அதிக வெப்பத்துல சமைக்கும் போது நீங்க சொல்ற அந்த சல்ஃபோரஃபேன் வேதிப்பொருள் அழிஞ்சிடாதா? அப்புறம் அந்த சாப்பிட்ட என்ன பிரயோஜனம்?
ரொம்ப முக்கியமான பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. உண்மையா சொல்லணும்னா சல்ஃபோரஃபான் அப்படிங்கிறது புரோக்கோலில நேரடியாவே இருக்காது. அப்படியா? அப்புறம் எப்படி வருது? புரோக்கோலில குளூகோராப்பனின் அப்படிங்கிற பொருளும் மைரோசினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமும் தனித்தனியா இருக்கும். நீங்க அத பச்சையா மெல்லும் போதோ இல்ல கத்தியால நறுக்கும் போது தான் இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து சல்ஃபோரஃபேன் அப்படிங்கறத உருவாக்குது. ஓ, நறுக்கும் போதுதான் இந்த ரியாக்ஷன் நடக்குது. ஆமா, ஆனா நீங்க சொல்ற மாதிரி அத அடுப்புல வச்சு சூடாக்கும் போது அந்த மைரோசினேஸ் என்சைம் முழுசாவே அழிஞ்சிடும். அப்போ சமைச்ச புரோக்கோலில எந்த சத்துமே இல்லைன்னு சொல்றீங்களா? சத்து இருக்கு, ஆனா அந்த NRF2 ஸ்விட்சை ஆன் பண்ற சல்ஃபோரஃபேன் கிடைக்காது. அப்புறம் எப்படி அதை சாப்பிடுறது? ஆனா கவலைப்படாதீங்க, சமைச்ச புரோக்கோலில இருந்து அந்த சத்தை திரும்ப கொண்டு வர ஒரு சூப்பரான சமையலறை அறிவியல் இருக்கு. ஆங்கிலத்துல இத மஸ்டர்ட் சீட் ஹேக் அப்படின்னு சொல்லுவாங்க. கடுகு பொடிய தூறதா? நான் ஏதோ ஆர்டிகல்ல இத படிச்சிருக்கேன். கடுகுக்கும் புரோக்கோலிக்கும் என்ன சம்பந்தம்? கடுகுல இயற்கையாகவே இந்த மைரோசினேஸ் என்சைம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நீங்க புரோக்கோலிய நல்லா சமைச்ச பிறகு அதுக்கு மேல கொஞ்சமா கடுகு பொடிய தூவி விட்டீங்கன்னா போதும். வாவ்! சமைக்கும்போது புரோக்கோலி இழந்த அந்த என்சைமை கடுகு பொடி மறுபடியும் அதுக்கு கொடுத்துரும். சல்ஃபோரஃபேன் மீண்டும் உருவாகிடும். அட, இது நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமான கெமிஸ்ட்ரி. ஒரு சின்ன கடுகு பொடி இவ்ளோ பெரிய மாற்றத்தை உருவாக்குது. சரி, உணவை பத்தி நிறைய பார்த்துட்டோம். இந்த ஆதாரங்கள்ல சூரிய ஒளிய பத்தியும் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆமா. வெயில்ல நிக்கிறது எப்படி கேன்சரை தடுக்கும்? எனக்கு தெரிஞ்சு வெயில்ல நின்னா வைட்டமின் டி கிடைக்கும், எலும்பு ஸ்ட்ராங் ஆகும். இதுக்கு மேல என்ன இருக்கு? வைட்டமின் டிய ஒரு சாதாரண சத்துன்னு மட்டும் நம்ம நினைக்க கூடாது. அது கிட்டத்தட்ட ஒரு ஹார்மோன் மாதிரி செயல்படுது. நம்ம உடம்புல இருக்கிற சுமார் 2000 மரபணுக்களை கண்ட்ரோல் பண்றதே இந்த வைட்டமின் டி தான். 2000 மரபணுக்களா? ஆமா, புற்றுநோய் செல்களை வளர விடாமட்டான தடும் மரபணுக்களும் இதுல அடங்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா 70 வயசுக்கு மேல நம்ம சருமம் சூரிய ஒளியிலிருந்து வைட்டமின் டியை உருவாக்குற திறனை 70% வரைக்கும் இழந்துடுது. ஓ, வயசாக வயசாக தோலோட அந்த பவர் குறைஞ்சிடுது. ஆமா, அதனால ஒரு கட்டத்துக்கு மேல வெறும் வெயில் மட்டும் பத்தாது. டாக்டரோட ஆலோசனைப்படி வைட்டமின் D3 சப்ளிமெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த சப்ளிமெண்ட் பத்தி படிக்கும்போது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப உறுத்தலா இருந்துச்சு. D3 எடுக்கும்போது கண்டிப்பா அதோட வைட்டமின் K2 சேர்த்து தான் எடுக்கணும்னு சொல்றாங்க. அது ஏன்? வைட்டமின் டி மட்டுமே போதுமே. இது ரொம்ப முக்கியமான விஷயம். வைட்டமின் D3 என்ன பண்ணும்னா, நாம சாக்கிற உணவுல இருக்கிற கால்சியத்தை நம்ம உடம்பு உறிஞ்சிக்க உதவி பண்ணும். ஆனா அந்த கால்சியம் நேரா எலும்புகளுக்கு போகணும் இல்லையா? ஆமா. ஒருவேளை அப்படி போகாம ரத்த குழாய்களிலே படிஞ்சிட்டா என்ன ஆகும்? ஹார்ட் அட்டாக் மாதிரி பெரிய பிரச்சனைகள் வரும். ஓஹோ. இங்கதான் வைட்டமின் K2 வேலை செய்யுது. அது ஒரு டிராஃபிக் போலீஸ் மாதிரி. உறிஞ்சப்பட்ட கால்சியத்தை ரத்த குழாய்கள்ல படிய விடாம நேரா எலும்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும். சூப்பர். வைட்டமின் K2 இல்லாம வெறும் D3 மட்டும் எடுக்கிறது அட்ரஸ் எழுதாம ஒரு பார்சல் அனுப்புறதுக்கு சமம். அது எங்க போய் சேரணுமோ அங்க சேராது. ஒரு பார்சல் அட்ரஸ் இல்லாம தப்பான இடத்துக்கு போற மாதிரி. இது ரொம்ப தெளிவா புரியுது. சரி, இப்போ இந்த அலசலோட ரொம்ப முக்கியமான ஒரு உச்சக்கட்ட பகுதிக்கு வரலாம். அமெரிக்க புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் கொடுத்த தரவுகள்ல ஜோன் 2 எக்ஸசைஸ் பத்தி ரொம்ப அழுத்தி சொல்லிருக்காங்க. வாரத்துல 5 நாள் தினமும் 30 நிமிஷம் மிதமான உடற்பயிற்சி செஞ்சா நம்ம உடம்புல அந்த வளர்சிதை மாற்று கவசம் முழுமையா உருவாகிடும்னு சொல்றாங்க. ஆமா, கட்டாயமா. அது எப்படி சாத்தியம்? ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்காம வெறும் மிதமான உடற்பயிற்சி எப்படி கவசமா மாறும்? இது புற்றுநோய் ஆராய்ச்சிகள்ல ஒரு பெரிய திருப்புமுனை. நீங்க உடற்பயிற்சி செய்யும்போது உங்க உடம்புக்குள்ள என்ன மேஜிக் நடக்குதுன்னு சொல்றேன். முதல்ல புற்றுநோய் செல்கள் எப்படி உயிர் வாழுதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். சரி. அந்த செல்களுக்கு தங்களை வளர்த்துக்க குளுக்கோஸ், அதாவது சர்க்கரை தான் முக்கிய உணவு. நம்ம நல்ல செல்கள் மாதிரி அதால ஆக்சிஜனை பயன்படுத்தி எனர்ஜியை உருவாக்க முடியாது. அதுங்களுக்கு குளுக்கோஸ் மட்டும்தான் வேணும். ஓ, அப்போ புற்றுநோய் செல்கள் ஒரு குளுக்கோஸ் அடிமை மாதிரி செயல்படுது. எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்க தொடர்ந்து ஒரு 30 நிமிஷம் மிதமான உடற்பயிற்சி செய்றீங்கன்னு வைங்க. ஜோன் 2 அப்படிங்கிறது ரொம்ப மூச்சு வாங்குற ஓட்டமும் இல்ல, மெதுவான நடையும் இல்ல. அப்போ எப்படிப்பட்ட நடை அது? கூட வர்றவங்க கிட்ட மூச்சு வாங்காம பேசிக்கிட்டே நடக்கிற ஒரு வேகம், அதுதான் ஜோன் 2. இப்படி நீங்க நடக்கும்போது உங்க உடம்புல இருக்கிற தசைகள், நுரையீரல், கல்லீரல் எல்லாமே ரொம்ப ஆக்டிவ் ஆகிடும். அதுங்களுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். அதனால ரத்தத்துல இருக்கிற குளுக்கோஸை எல்லாம் இந்த நல்ல உறுப்புகளை ரொம்ப வேகமா உறிஞ்சி எடுத்துக்கும். ஒரு நிமிஷம், நான் இதை இப்படி பார்க்கறேன். புற்றுநோய் செல்களுக்கு குளுக்கோஸ் தான் சாப்பாடு. ஆனா நாம உடற்பயிற்சி செய்யும்போது நம்ம தசைகள் அந்த குளுக்கோஸை எல்லாம் தனக்குத்தானே எடுத்துக்குது. ஆமா. அப்போ
கேன்சர் செல்களுக்கு சாப்பாடு கிடைக்காது இல்லையா? இது கிட்டத்தட்ட ராபின்ஹுட் கதை மாதிரி இருக்கு. எப்படி சொல்றீங்க? ஆனா கொஞ்சம் தலைகீழா இருக்கு. அதாவது கேன்சர் செல்கள் கிட்ட இருந்து சாப்பாட்டை திருடி நம்ம நல்ல செல்களுக்கு கொடுக்கற மாதிரி. ஆமா, இது ஒரு செல்லுலர் பட்டினி போராட்டம் அப்படின்னே சொல்லலாம். நீங்க உடற்பயிற்சி செய்ய செய்ய உங்க தசைகள் பவர்ஃபுல் ஆகி எல்லா குளுக்கோஸையும் உறிஞ்சிடும். அப்போ புற்றுநோய் செல்களுக்கு தேவையான எரிபொருள் கிடைக்காம அவ பட்டினியால அழிய ஆரம்பிக்கும். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. உங்க நல்ல செல்கள் குளுக்கோஸை சாப்பிடுற அந்த வேகமும் திறனும் தான் நான் முன்னாடி சொன்ன அந்த வளர்ச்சிதை மாற்ற கவசம். கேக்குறதுக்கே ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. நம்ம தசைகளோட அசைவே கேன்சரை பட்னி போட்டுக்கொள்ற ஒரு கவசமா மாறுது. ஆனா இதுல இன்னொரு விஷயமும் படிச்சேன். எக்ஸசைஸ் பண்ணும்போது மைட்டோகாண்ட்ரியா அதிகமாகும்னு சொல்றாங்களே. ஆமா, வயசான செல்களுக்குள்ள புதுசு புதுசா மைட்டோகாண்ட்ரியாக்கள் உருவாகும். மைட்டோகாண்ட்ரியானா நம்ம செல்லோட பவர் ஹவுஸ். அது மட்டும் இல்லாம தசைகள் சுருங்கி விரியும் போது IL-6 அப்படின்னு ஒரு மூலக்கூறு வெளியாகும். IL-6 அப்படின்னா இது ஒரு அலாரம் மாதிரி செயல்பட்டு உடம்போட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உஷார்படுத்தி கேன்சர் செல்களை வேட்டையாட தூண்டும். சூப்பர். இப்ப நாம பகல் நேரத்துல செஞ்ச விஷயங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து பாப்போம். காலையில தண்ணி குடிச்சு நிணநீர் மண்டலத்தை கிளீன் பண்ணோம். புளித்த உணவுகள் மூலமா குடலை பலப்படுத்தணும். புரோக்கோலி மூலமா NRF2 ஸ்விட்சை ஆன் பண்ணோம். வெயில்ல நின்னு D3 வாங்கணும். உடற்பயிற்சி செஞ்சு கேன்சர் செல்களை பட்னி போட்டோம். இதெல்லாம் சரி. ஆனா இந்த பகல் நேர பாதுகாப்ப இரவு தூக்கம் எப்படி நிரந்தரமாக்குது? அது ஒரு முக்கியமான பகுதி. டாக்டர் கார்லியரா வைஸ் அவங்களோட ரிசர்ச்ல மூளைக்கும் தூக்கத்துக்கும் என்ன தொடர்புன்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் தூக்கத்தை ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம்னு தான் நினைக்கிறாங்க. தூக்கங்கிறது உடம்ப சுவிட்ச் ஆஃப் பண்ற வேலை கிடையாது. அது ஒரு மிக முக்கியமான ரிப்பேர் ஒர்க். பகல் முழுக்க நம்ம மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மூளைக்குள்ள நிறைய நச்சு குப்பைகள் சேரும். மூளைக்குள்ளையா குப்பைகள் சேரும்? ஆமா, குறிப்பா அமிலாய்ட் பீட்டோ மாதிரியான புரதங்கள். இதெல்லாம் அப்படியே மூளைக்குள்ள தெருவுல குப்பைகளை வீசி எரிஞ்ச மாதிரி தேங்கி கிடக்கும். நாம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது தான் மூளையில இருக்கிற லிம்பாட்டிக் சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு நிமிஷம். காலையில பார்த்த நிணநீர், அதாவது லிம்பாட்டிக் சிஸ்டம் மாதிரி இது மூளைக்கான ஒரு தனி சிஸ்டமா? எக்ஸாக்ட்லி. இது மூளைக்கான சிஸ்டம். ஆனா மூளைக்குள்ள எப்படி ஒரு ஃப்ளூயிட் போய் குப்பையை கிளீன் பண்ண முடியும்? மூளைக்குள்ள அவ்வளவு இடம் இருக்கா? அதுதான் இயற்கையோட அற்புதம். நீங்க ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகும்போது உங்க மூளையில இருக்கிற செல்கள் கொஞ்சம் சுருங்கும். அப்படி சுருங்கும்போது செரிப்ரோஸ்பைனல் திரமம் அப்படிங்கிற ஒரு நீர்மம் மூளைக்குள்ள ரொம்ப வேகமா பாய்ந்து அந்த குப்பைகள் எல்லாம் ஒரு பவர் வாஷ் பண்ற மாதிரி அடிச்சிட்டு வெளியே வரும். வாவ், பவர் வாஷ் பண்ணுதா? ஆமா. சரியா தூங்கலனா இந்த குப்பைகள் எல்லாம் தேங்கி அல்சைமஸ் மாதிரியான நோய்களை உருவாக்கும். மூளைய பவர் வாஷ் பண்றது ஓகே. ஆனா தூக்கத்துக்கும் கேன்சருக்கும் என்ன சம்பந்தம்? தூக்கத்தின் போது, குறிப்பா இருட்டா இருக்கும்போது மட்டுமே சுரக்கிற ஒரு முக்கியமான ஹார்மோன் மெலட்டோனின். பலரும் இத வெறும் தூக்கத்துக்கான ஹார்மோன்னு மட்டும் நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. மெலட்டோனின் ஒரு மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட். ஓஹோ. புற்றுநோய் கட்டிகள் பெருசா வளரணும்னா அதுக்கு புதுசு புதுசா நிறைய இரத்த குழாய்கள் தேவைப்படும். இத பயாலஜில ஆஞ்சியோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இரத்த குழாய்களை தனக்காக அதுவே உருவாக்கிக்குதா? ஆமா. ஆனா ராத்திரியில சுரக்கிற இந்த மெலட்டோனின் அந்த புதிய இரத்த குழாய்கள் உருவாவதை தடுத்து நிறுத்திடும். இரத்த ஓட்டம் இல்லைன்னா கட்டி வளர முடியாது இல்லையா? கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம கேன்சரை அழிக்கிறதுக்காகவே நம்ம உடம்புல நேச்சுரல் கில்லர் செல்ஸ் அப்படின்னு ஒரு நோய் எதிர்ப்பு படை இருக்கு. அவங்க ராத்திரியில தான் ரொம்ப தீவிரமா ரோந்து பணியில ஈடுபடுவாங்க. தினமும் ஒரே நேரத்துல தூங்கி எந்திரிக்கிற பழக்கம் இருந்தாதான் இந்த கில்லர் செல்கள் சுறுசுறுப்பா வேலை செய்யும். ஒரு நாள் நீங்க நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு தூக்கத்தை கெடுத்தா கூட அடுத்த 3 நாளைக்கு இந்த செல்களோட வீரியம் குறைஞ்சிடும்னா ஆய்வுகள் சொல்லுது. அப்போ தூக்கம்ங்கிறது நம்ம நோய் எதிர்ப்பு படையினருக்கு கரெக்டான ஷிஃப்ட் அமைத்து கொடுக்கற மாதிரி, தினமும் ஒரே நேரத்துல தூங்காட்டி நம்ம படைகள் சோர்வடைஞ்சிடும். ரொம்ப சரியான ஒப்பீடு. நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்ளோ நேரம் நம்ம பேசின விஷயங்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு எவ்ளோ அழகா இணைஞ்சிருக்குன்னு பாருங்க. ஆமா. காலையில குடிக்கிற தண்ணி கழிவுகளை அடிச்சிட்டு போகுது. புளித்த உணவுகளும் புரோக்கோலியும் குடலையும் செல்களையும் பாதுகாக்குது. வெயில்ல நடக்கிறதும் உடற்பயிற்சி செய்யறதும் அந்த கேன்சர் செல்களை பட்னி போட்டு ஒரு வளர்ச்சிதை மாற்ற கவசத்தை உருவாக்குது. கடைசியா இருட்டுல நம்ம தூங்குற தூக்கம் நம்ம உடம்போட ரிப்பேர் வேலைகளை முடிச்சு புது இரத்த குழாய்கள் உருவாகாம தடுக்குது. இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிற மனிதரோட உயிரியல் வயதைய குறைச்சு கேன்சர் வளர முடியாத ஒரு உடம்ப உருவாக்குது. இதை விட சிறப்பா இதை சுருக்கமா சொல்ல முடியாது. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் நமக்கு நாமே செஞ்சுக்கக்கூடிய சின்ன சின்ன ஆச்சரியங்கள் தான் இதெல்லாம். இறுதியா
இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனையை மட்டும் விட்டு செல்றோம். நாம உடற்பயிற்சி செய்யும்போது தசைகள் குளுக்கோஸ உறிஞ்சும்னு பார்த்தோம். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எக்ஸசைஸ் முடிஞ்ச பிறகும் அந்த தசை செல்கள் தாங்கள் இழந்த ஆற்றலை திரும்ப பெற அடுத்த 24 மணி நேரத்துக்கு ரொம்ப கடுமையா போராடும். இத சூப்பர் கம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. அதாவது நீங்க காலையில உடற்பயிற்சி செஞ்சுட்டு ஈவினிங் சோஃபால ரிலாக்ஸ்டா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு தெரியாமலேயே உங்க தசைகள் உடம்புக்குள்ள எங்கேயோ ஒளிஞ்சிருக்கிற கேன்சர் செல்களுக்கு எதிரா எனர்ஜியை கைப்பற்றதுக்கான ஒரு பெரிய பனிப்போரை நாத்திட்டே இருக்கும். உண்மையிலேயே அது ஒரு பனிப்போர் தான். நம்ம உடம்பு நமக்காக எவ்ளோ பெரிய அமைதியான இடைவிடாத போராட்டத்தை நடத்தும்போது நாம அதுக்கு என்ன உதவி பண்ண போறோம்? இந்த உரையாடல்ல கிடைச்ச தகவல்களை உங்க டாக்டர் கிட்ட முதல்ல விவாதிங்க. எந்த ஒரு லைஃப் ஸ்டைல் மாற்றத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி மருத்துவ ஆலோசனை ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. அந்த எக்ஸ்ரே படத்துல கிடைக்கிற தெளிவு புற்றுநோய் தடுப்புல இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம அன்றாட பழக்க வழக்கங்கள் மூலமா அந்த தெளிவை நாமளே உருவாக்கிக்க முடியும். உங்க ஆரோக்கியம் உங்க கைகள்ல தான் இருக்கு. மீண்டும் ஒரு புதிய அலசலோட உங்களை சந்திக்கிறோம்.